இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்துட்டு நீ என்ன பிடுங்கடான்னு சொல்லி என்ன எவனுமே கேட்கல. அது பாருங்கள் 25 பனங்கிழங்கு பிடுங்கியிருக்கேன். நானும் ஒரு பெரிய பிடுங்கிதான்னு காட்டுறேன். வெல்கம் டு துசான் ப்ளாக். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற மன்னார் மாவட்டத்தில் இருக்க தாராபுரம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த தாராபுரம் கிராமத்துக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கோம்னு சொன்னால், இங்கே பனங்கிழங்கு பாத்தி போட்டிருக்காங்க. அதில் போய் நாங்கள் அந்த பனங்கிழங்கு வந்து அறுவடை செஞ்சு கொண்டு போக போகிறோம். பனங்கிழங்கு வந்து எப்படி பதியம் போட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம பிடுங்கி எடுக்க போகிறோம், அது சம்மந்தமான காணொலி தான் இன்றைக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்மளோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க பனங்கிழங்கு பிடுங்க போகலாம். நாங்கள் வந்து இந்த பனங்கிழங்கு அறுவடை செய்யணுன்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி கொண்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தடை மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு என்ன ஆனாலும் சரி வந்து இந்த கிழங்கை புடுங்கியே ஆகிறோன்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கோம். முதலாவது வந்து இந்த பனங்கிழங்கு பதியம் போட்டிருக்காங்க தானே, அதுக்கு மேலே இருக்க இந்த குப்பையெல்லாம் நம்ம ஒதுக்கணும். அப்போ தான் இதில் இருந்து நாங்கள் அந்த கிழங்களை பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். குப்பையெல்லாம் ஒரு அளவு நம்ம அவ்வளோத்தையும் பிடுங்க போகிற இல்லை. இதில் கிட்டத்தட்ட 2000-3000 கிழங்கு இருக்குது. நாங்கள் அவ்வளோத்தையும் பிடுங்க போகிற இல்லை. எங்களுக்கு ஒரு சின்ன இடம் தான் தேவை. அந்த சின்ன இடத்த மட்டும் துப்புராக்கிட்டு பனங்கிழங்க பிடுங்க தொடங்க வேண்டியதுதான். ஓ ரைட், நமக்கு தேவையான ஒரு சின்ன இடத்த நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கிழங்கு எப்படி பிடுங்குறேன்ட்டு சொல்கிறோம் வாங்க. இப்போ நம்ம மேலே இருக்க இடத்தெல்லாம் நம்ம துப்புராக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கிழங்குக்கு முன்னுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, அதை கொஞ்சம் இன்னும் ஆழப்படுத்தணும். அப்போ தான் இதில் நம்ம இருந்து இந்த கிழங்கை ஈஸியாக பிடுங்குறதுக்கு எதுவாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சத்தை கிண்டி எடுப்போம். இப்போ நம்ம பனங்கிழங்கு பிடுங்க போகிறோம். நம்ம ரைட், எப்போவுமே பனங்கிழங்கு பிடுங்கக்குள்ளே ஒரு பள்ளத்தொண்டை தோண்டிட்டு இப்படி இருங்க, வடிவாக இருங்க, இருந்து கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு அதுக்கு பிறகு கையால் நாங்கள் இப்படி தோண்டுவோம். தோண்டுனா இப்படி கிழங்கு வரும். நம்ம அறுவடை செய்கிற கிழங்கெல்லாம் நம்ம தனியாக போடுவோம். 2 இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த பனையில் இருக்க எதுவுமே கழிவு இல்லைன்னு சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி இந்த பனங்காயை சாப்பிட்டுட்டு இந்த பனங்கொட்டையை பதியம் போட்டால் இப்படி பனங்கிழங்கு வரும். இது வந்து எல்லா வித வியாதிகளுக்கும் வருத்தத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து. முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட தமிழ் கலாச்சாரமே இந்த பனைமரத்தோட சார்ந்ததாக தான் இருந்தது. அதில் இருக்க எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருட்களும் வீட்டு தேவைகளுக்கு ஏதோ ஒரு பயன்பாடு. பனைமரத்தில் வந்து எதுவுமே கழிவில்லை, உடலுக்கும் ஆரோக்கியம், எங்களோட சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியமான ஒன்று தான் இது. நம்ம இதை எடுத்து இந்த பனங்கிழங்குல வந்து ஒடியல் போடலாம். வெளிநாடுகள்லாம் செம டிமாண்ட் இந்த ஒடியல். அதே மாதிரி நம்ம இப்போ கொண்டு போய் இதை அவிச்சு சாப்பிடலாம். அப்படி நிறைய தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு பக்கங்களில் இந்த கிராமத்து விவசாயிகள் வந்து இந்த பனங்கிழங்கு 4 கிழங்கு 5 கிழங்கு வந்து இப்படி சேர்த்து கட்டி அப்படி விற்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது பாருங்கள், இது கொஞ்சம் முத்தணும், சின்ன கிழங்காக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது கிழங்குண்டு. நீங்கள் யாராவது இந்த கிழங்கு வந்து அறுவடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, இல்லாட்டி கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மண்ணோட இது எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குண்டு. பனங்கொட்டையோட மண்ணோடு இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பெரிய கிழங்குண்டு. நம்ம பிடுங்கின கிழங்குக்குள்ளேயே பெரிய கிழங்கு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் எடுக்க விட்டோம்னா இங்கே முளை வந்துட்டு இது அப்படியே பனைமரம் ஆயிரும். பாருங்கள் இப்படி இந்த இலை வந்துட்டு இதுலேயும் 2-3 இது வந்து முளைச்சிட்டு. அப்போ இதை நாங்கள் உடனடியாக இதெல்லாம் அறுவடை செஞ்சு நம்ம சாப்பிடணும், இல்லாட்டி அடுத்த தேவைக்கு பயன்படுத்தணும். பாருங்கள் வேரெல்லாம் விட்டு முளையெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய கிழங்கு பார்த்திங்களா. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வந்து பனங்கிழங்கு இப்படி அறுவடை செஞ்சு அதை அவிச்சோ இல்லாட்டி சுட்டோ ஒடியல் போட்டோ சாப்பிட்ருக்கீங்களான்ட்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிழங்கு பிடிங்கிட்டோண்டு. இது பாருங்கள் இந்த மண்ணிலேருந்து தான் நம்ம அறுவடை செய்கிறோம், கிழங்கு அறுவடை செய்கிறோம். இந்த மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குது. இது அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த பூச்சி பூசுறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மண் தான். இந்த கிழங்கு அறுவடை செஞ்சாலும் கொஞ்சம் கருப்படிச்சிட்டு இல்லாட்டி வெள்ளை கலரில் தூயமண். இந்த மண்ணெல்லாம் நம்ம ஏரியா பக்கம் இருந்தால் நம்ம லோட் கணக்கில் போட்டு விற்றுருவோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா 3 மாதம் எடுக்குமா பதியம் போட்டு இதை வடிவாக பராமரித்து இதுக்கு தண்ணிகள் ஊற்றி வடிவாக அந்த பாத்தி மாதிரி மண்மேடு கட்டி இது வந்து 3 மாதம் இருந்தால் தான் இப்படி பனங்கிழங்காக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மாதம் நம்ம இதை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இது அறுவடை செய்கிறதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணால் தான் இந்த கிழங்கு வந்து நமக்கு இப்படி அழகாக கிடைக்கும். பாருங்கள் இப்படி இருக்குண்டு இவ்வளோ கிழங்குன்னு பாருங்கள்.
இந்த பதியம் பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம் பதியம் போட்டிருக்காங்க. 12ஆம் மாதம் பதியம் போட்டு இப்போ 3ஆம் மாதம் தொடங்கிட்டு 1ஆம் தேதி 3ஆம் மாதம் தான் இது வந்து நம்ம அறுவடை செய்கிறோம். சரியாக 3 மாதம் இதை வந்து பராமரிச்சிருக்காங்க. இந்த கிழங்கு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, பெருசாக இதாக இருக்குது. இந்த கிழங்குல வந்து இந்த பனங்கிழங்குல வந்து எந்த ஒரு கெடுதலுமே இல்லை. இது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியம். உடம்புல இருக்க எல்லா தீங்குக்கும் பணம் சார்ந்த எல்லா சாமானுமே உடம்புல ஆரோக்கியத்தை தான் தரும். நீங்களும் இந்த சீசனில் எங்கேயாவது உங்களுக்கு பனங்கிழங்குகள் கிடைச்சின்னா கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. வெளிநாடுகள்லாம் இது கிடைக்கிறதுக்கு தவம் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வந்து அங்கே கொண்டு போய் பராமரிக்கலான்னு சொல்லி இதை காய வச்சு ஒடியல் செய்து அங்கே பெருமளவான லாபத்துக்கு இந்த இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்வாங்க. அப்படியான ஒரு தங்கத்துக்கு சமனானது இந்த பனங்கிழங்கு. நம்ம கிட்டத்தட்ட 20 கிழங்கு கிட்ட பிடுங்கிட்டோம். ஆனால் என்னோட 4 பேர் வந்திருக்கானுங்க, கிழங்கு காணாது. ஒவ்வொருத்தனும் தனக்கே 20-25 கிழங்கு வேணும்டா. என்ன செய்கிறது, எல்லாருக்கும் நான் தான் கிழங்கு பிடுங்க போகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்துட்டு நீ என்ன பிடுங்கினான்னு சொல்லி என்ன எவனுமே கேட்கல. அது பாருங்கள் 25 பனங்கிழங்கு பிடுங்கியிருக்கேன். நானும் ஒரு பெரிய பிடுங்கிதான்னு காட்டுறேன். இப்போ நம்ம பிடுங்க போகிறோம். இது பிடுங்குற முறை சரியாக பிள்ளையாரெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒருக்கா சொல்லி தந்தானுகள். அது எப்படி சரியாக வருதோ அப்படி பிடுங்கி இன்றைக்கு கிழங்க வச்சு சாப்பிட போகிறோம். இந்த பனங்கொட்டையை வெட்டுவாங்க. இந்த பனங்காலாம் சாப்பிட முடியாது. இந்த பனங்கொட்டையை வெட்டி அதுக்குள்ளே இந்த பூரான்னு சொல்லுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்குமான்னு கேட்டால் அவன் கெட்ட வார்த்தையால் பேசுகிறான். இதுக்குள்ளே இருக்காது, இது கிழங்கு வந்துட்டு இது காஞ்சிட்டுன்னு சொல்லி அது இதுக்கு முதலே நம்ம சாப்பிட்ருக்கணும். அது செமையாக இருக்கும். அது யாராவது சாப்பிட்ருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். இந்த பனங்கிழங்குல இருக்க பூரான் வந்து வெட்டினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இப்போ இல்லை, இன்னொரு நாள் வந்து அந்த பூரா அப்படி எடுக்கும், அதை சாப்பிட்றேன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கிழங்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு 2 அடிக்கு தோண்டிட்டேன். இந்த கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க இருக்கா. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 அடிக்கிட்ட தோண்டிட்டேன். அப்படி தோண்டியும் நல்லா வேர்பட்டுருக்கு உள்ளுக்குள்ளே கிழங்கு. இந்த இடம் முழுக்க பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 கிழங்குன்றானுங்க. ஆனால் இந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளே எவ்வளோ கிழங்கு இருக்குன்றா இது கணக்காக கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். முன்ன பின்ன மண்ணில் இறங்கி ஏதாவது கண்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சா தான் அது அருமை தெரியுண்டுவாங்க. உண்மைதான். கிழங்கை பிடுங்கும் போதே அவ்வளோ அந்த ஆசையாக இருக்குது. பிடுங்கி இதை கையில் எடுக்கும்போது இந்த மண்ணோடு இருக்கிறத பார்க்க என்ன தான் கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் இப்படி நம்மளே பிடுங்கி அதை செய்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பார்க்கும்போது. உங்களுக்கும் பார்க்கும்போது இப்படியெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம இந்த தாராபுரம் கிராமத்துக்கு வந்து இன்றைக்கு இந்த பனங்கிழங்கு வேட்டையாடியாச்சு. கையில் பாருங்கள் எவ்வளோ பனங்கிழங்கு இருக்குன்ட்டு. இது எல்லாமே நான் தான் பிடுங்கி வச்சுருக்கேன். இன்னும் நாங்கள் நிறைய பிடுங்க போகிறோம். நம்மளோட வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.